வான்படிகளில் தேவன் அழைத்தார் அன்பின் தீரன் அனைவு தோழனாக. வான்படிகளில் தேவன் அழைத்தார் அன்பின் தீரனாக அனைவு தோழனாக. செல்வோம் நிறைந்து செல்வோம் அவர் அன்பை பகிரவே செல்வோம். செய்வோம் நிறைந்து செய்வோம் அவர் பணியை துணிந்து செய்வோம். விருட்சமாயனை திருமாறன் உறவாய் வந்தவருடன் இருப்பார். நாளும் நம்மை நடத்திய செல்வார். நம்மை அவரை தொடர்ந்திடுவோம். அவரின் அக்கினி பிறமாய் புறப்படுவோம். அவரின் அக்கினி பிறமாய் புறப்படுவோம். வான்படிகளின் தேவன் அழைத்தார் அன்பின் வீரனாக அனைவர் தோழனாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தைகள் அருமையானது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவருடைய வருகை என்றைக்கு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் வருகிற அந்த நாளில், வருகிற அந்த தருணத்தில், வருகிற அந்த வேளையில் நீங்கள் அவருடைய அழைப்பின் குரலுக்கு செவி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியை இன்றைக்கு இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி மடுக்க தயாராக இருக்கிறோமா? விழிப்பாக இருக்கிறோமா? கவனமாக இருக்கிறோமா? நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் இறைவனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க முயற்சித்து கொண்டிருக்கிறோமா? இறைவன் எதிர்பார்க்கிற அந்த பாதையில் நடக்க நாம் முயற்சித்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்தவர்களாக இந்த அழகான திருப்பலியில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்க, கவனமாயிருக்க, நல்ல பாதைகளை தேர்ந்து கொள்ள, நல்ல வழிகளை நாங்கள் கண்டறிந்து கொள்ள, அந்த வழிகளில் நடக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபித்தவர்களாக இந்த அழகான திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஜோசப் ராபர்ட், ஜோஸ்பின் ராபர்ட் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நற்காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களை வழி நடத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் அருட்சகோதரி சபீனா மேரி தொடங்கியுள்ள எம்எட் தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற ஜெபிக்கின்றார். இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரை வழி நடத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் அமலோற்பவ மேரி இன்று தனது பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். இதனால் வரையில் இறைவன் செய்த அனைத்து நற்காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிற அவரோடு இணைந்து நாமும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரை வழி நடத்த நாம் சிறப்பாக செபிப்போம். மேலும் ஜெயக்குமார், வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நற்காரியங்களுக்காக நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களை வழி நடத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும்
மரியதாஸ், மரிய லதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நற்காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவர்களை வழிநடத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த அழகான அற்புதமான திருப்பலியில் பக்தியோடும் தகுந்த விதத்திலும் பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தினுக்கு நீர் அளித்த உலப்பாங்கை உமது திராவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உலப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மை நாடவும் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பில் வளர்வீர்களாக. திருத்துதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7 முதல் 13 வரை. அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது. நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்ந்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள்
களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் நிறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் பொழுதையாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவினோர் சாமம் போலவும் உள்ளன. உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இன்னிலை. ஊழியருக்கு இரக்கம் காட்டும். உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தாங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். உமது பேரன்பால் இறைவழியும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில்
உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நிலையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளாவேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன்பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உணவு உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்ட துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய வார்த்தைகள் தொடக்கமே அருமையான ஒரு வார்த்தையை, ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகின்றோம். இறைப்பணியாளர்கள் எப்பொழுதுமே இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பவுலடியார் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். எங்களுக்கு இருக்கிற அந்த பணி சூழலில், நாங்கள் சந்திக்கிற அந்த இன்னல்களில், நாங்கள் சந்திக்கிற அந்த கஷ்டங்களில், நாங்கள் செய்கிற அந்த பணியினுடைய அந்த பலன் கிடைக்கிற பொழுது எங்களுக்குள்ளான ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் என்பதை பவுலடியார் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இந்த அழகான இறை வார்த்தைகள் அவர்களிடத்தில் பார்க்கிற அந்த நம்பிக்கையை கண்டு, அவரிடத்தில் பார்க்கிற அந்த விசுவாசத்தை கண்டு பெருமிதம் கொள்ளுகிறார் பவுலடியார். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு நம்பிக்கையை உங்களிடத்தில் நாங்கள் காண்கிறோம். இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்பதை பவுலடியார் முதல் வாசகத்தினுடைய முதல் பகுதியில் மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை நாம் ஆண்டவருக்கும் இறைப்பணியாளர்களுக்கும் கொடுக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கவும் இந்த வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அப்படி என்று சொன்னால், நான் என்னுடைய கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய கடவுளிடத்தில் நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆழமுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே சமயத்தில் அடுத்து வருகிற அழகான வார்த்தைகள், அந்த மக்களுக்கு பவுலடியார் ஒரு சில அறிவுரைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் வருகிற பொழுது எங்களுடைய அன்பு உங்கள் வழியாக பெருகுகிறது. ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்வது போல, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுவார். அப்படியாக பவுலடியார் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் வருகிற பொழுது எங்கள் அன்பு பெருகுகிறது. அப்படியாக நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற அன்பை பெருக்க வேண்டும்.
நீங்கள் ஒருவரிடத்தில் அன்பை, அக்கறையை, பாசத்தை, பரிவை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அறிவுரையாக முதல் அறிவுரையாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். உங்களிடத்தில் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மாறாக உங்களிடத்தில் அன்பு பெருக வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பை நாங்கள் கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுக்கிற பொழுது அது எவ்வாறு பெருகுகிறதோ அப்படியாக உங்களிடத்தில் இருக்கிற அந்த அன்பு பெருக வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியை பவுலடியார் அந்த தெசலோனிக்கேய மக்களுக்கு எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக அதே பவுலடியார் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார். உடைய உள்ளத்தில் குற்றம் இருக்கக்கூடாது, சுத்தமான ஒரு உள்ளமாக, சுத்தமான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய ஆண்டவரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும், ஆண்டவருக்கு நெருக்கமாக உங்களை வைத்திருக்கும் என்பதை மிக அழகாக பவுலடியார் எடுத்து சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த முதல் வாசகம் இந்த 2 செய்திகளை தாங்கி வருகிறது. ஒன்று அன்பு, இரண்டாவது உங்களிடத்தில் குற்றம் இருக்கக்கூடாது, தூய்மையான உள்ளம் இருக்க வேண்டும், தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அழகான அந்த செய்தியை பவுலடியார் தெசலோனிக்கேய மக்களுக்கு எழுதுகிறார். அன்பார்ந்தவர்களே, அதை தொடர்ந்து நாம் நற்செய்தியை வாசித்தோம் என்று சொன்னால், விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். உடைய கடவுள் எப்பொழுது வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது. எப்பொழுது வந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும், அதே சமயத்தில் தயாரிப்பு வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி. அந்த விழிப்பாய் இருங்கள் என்பதற்கு அந்த பதிலாக பவுலடியார் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் மிக அழகாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னோடு இருக்கிற உன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அக்கறை கொள்ள வேண்டும், பரிவு கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் காட்டக்கூடாது. மாறாக உண்மையான அன்பு, கிறிஸ்து உங்களுக்காக கொடுத்த அன்பு, கிறிஸ்து உங்கள் மீது காட்டிய அந்த அன்பை நீங்கள் ஒருவரிடத்தில் காட்ட வேண்டும் என்கின்ற அருமையான ஒரு பதிலை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த அன்பு இங்கே விழிப்பாய் இருக்க உதவுகிறது. நீங்கள் காட்டுகிற அன்பு அதுதான் விழிப்பாயிருப்பது. அதே போல நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், உங்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுவார், வெளியில இருந்து வருவது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்துவது கிடையாது, மாறாக உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறவை தான் உங்களை தீட்டுப்படுத்துகின்றன. உங்களுடைய உள்ளத்திலே தான் மாசு இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்திலே தான் கள்ளம் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்திலே தான் தேவையற்ற எண்ணங்கள் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்திலே தான் தேவையற்ற சிந்தனைகள் உருவெடுக்கின்றன. அப்படி என்று சொன்னால் வெளியிலிருந்து வருகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்துவது கிடையாது, மாறாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிறவை தான் உங்களை தீட்டுப்படுத்துகிறது. அப்படி என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், உடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், உடைய சிந்தனைகள் தூய்மையாக இருக்க வேண்டும், உடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருப்பது தான் விழிப்பாய் இருப்பது, ஆண்டவருக்காக காத்திருப்பது. எனவே இந்த விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற அந்த செய்திக்கு பவுலடியாருடைய வார்த்தைகள் அழகான ஒரு பதிலாய் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே விழிப்பாயிருப்போம். எப்படி? நான் அடுத்தவரை அன்பு செய்வதன் வழியாக விழிப்பாயிருப்போம். தூய்மையான எண்ணங்கள் வழியாக, தூய்மையான சிந்தனைகள் வழியாக, தூய்மையான செயல்கள் வழியாக, தூய்மையான வார்த்தைகள் வழியாக நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். அதே சமயத்தில் நற்செய்தியில் இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியவர்களாக நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய தலைவர் உங்களை பார்க்கிற பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுப்பார், அழகான பலனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய கடமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்லி நம்முடைய கடமைகளுக்கு ஒருபோதும் நாம் தடை போடக்கூடாது, அல்லது பார்ப்பதற்காக நாம் மிகுதியாகவும் செய்யக்கூடாது. மாறாக
எனக்கு என்னுடைய கடவுள் இந்த பணியை கொடுத்திருக்கிறார், இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், இந்த கடமையை, இந்த பணியை நான் என்னுடைய கடவுளுக்கு உகந்த விதத்தில் செய்யக்கூடிய நல்ல மனிதனாக, நம்பிக்கைக்குரிய மனிதனாக நான் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. மாறாக என் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், என் கடவுள் எனக்கு கொடுத்த பணி, என் கடவுள் எனக்கு கொடுத்த இந்த கடமை, இதை நான் என்னுடைய கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நான் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய கடவுள் அதற்குரிய பலனை எனக்கு கொடுப்பார் என்கின்ற அந்த உணர்வோடு இறைவனுக்கு நம்பிக்கைக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்வுதான் விழிப்பாயிருப்பது என்பதையும் இன்றைக்கு இறைவார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய ஆண்டவர் விரும்புவது போல விழிப்பாயிருக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகளை நம்முடைய மனதினுடைய ஆழத்தில் பதிய வைப்போம். நான் அன்பு காட்ட வேண்டும், வித்தியாசங்கள் இன்றி, வேறுபாடுகள் இன்றி அன்பு காட்ட வேண்டும். இரண்டாவது, என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உடலிலும் தூய்மை உள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என்னுடைய இறைவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். மூன்றாவது, என்னுடைய கடவுளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக, மகளாக நான் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆண்டவர் விரும்புகிற விழிப்பு, என்னுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற விழிப்பு. அப்படிப்பட்ட ஒரு விழிப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிந்தித்தவர்களாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் விழிப்பாயிருக்க, உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு அருள் தாரும், ஆசி தாரும் என்று சொல்லி ஜெபித்தவர்களாக இந்த அழகான திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமேன். உந்தன் வாழ்வை தந்தே இறைவா பரம்பொருளே. எந்தன் மனம் ஏந்தி வந்தே உந்தன் பதம் வாழ்வை தந்தே இறைவா பரம்பொருளே. தந்திடும் உன் தரிசனம் கண்டிடவே வந்தே, தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தே. எந்தன் மனம் ஏந்தி வந்தே உந்தன் பதம் வாழ்வை தந்தே இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகி நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அருளடையாளமாக, பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும்போது கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணேச கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து முறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிறந்தேனே இறைவா என் உள்ளத்தில் அமர்ந்திடவா. இடத்தில் நான் தேடும் சொந்தங்கள் இன்பம் தருவதில்லை, வாழ்வில் நிறைவு தருவதில்லை. இனிமை தரும் உறவில் நிலையாய் நான் வாழ, இதமாய் வசமாய் உரையாடிட உறவாகிட இமை மூடி இதயம் திறந்தேனே இறைவா என் உள்ளத்தில் அமர்ந்திடவா. எப்போதும் என்னை பிரியாதே, எங்கெங்கும் என்னாலும் என்னை தொடர்ந்திட்டாய். எப்போதும் என்னை பிரியாதிடலாகவே, எங்கெங்கும் என்னாலும் என்னை தொடர்ந்திட்டாய். இனிமையில் இடுக்கண்ணில் வரும் நண்பன் போல பாடிய நெஞ்சத்தின் உயிராகினாய், கேளிய விழிகளின் வழியாகினாய். உன்னத இறைவா உடன் நின்று காப்பாய், என் வாழ்வு உனக்கான சான்றாக. கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
சுமந்து நீ என்னை நோக்கும் போது உந்தன் கரங்களில் உள்ள மகிழ்ந்து நான் உம்மை நோக்குகின்றேன். அன்பு அன்னையாய் கரத்தில் சுமந்து நீ என்னை நோக்கும் போது உந்தன் கரங்களில் உள்ள மகிழ்ந்து நான் உம்மை நோக்குகின்றேன். இதயத்தின் துடிப்பு ஒரு விசுவாசம் உறுதியின் நாளும் அன்னை. இதயத்தின் துடிப்பு உயிருக்கு சுவாசம் உறுதியின் நாளும் அன்னை. கார்மேல் மாதாவே அமல உற்பவியே துன்பத் துயரத்தில் ஈடு எங்களின் கண்ணீரை துடைத்திடுமே. இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னையே. இறைவன் தாயும் நீ உலகின் தாயும் நீ உம்மை வாழ்த்துகின்றோம். தூய நீலி மலர்வாணி வெள்ளி மலர் வாழ்வின் வசந்த மலரே இறைவன் தாயும் நீ உலகின் தாயும் நீ உம்மை வாழ்த்துகின்றோம். உன்னருள் தேடியே உம்முகம் பார்க்கிறேன் என் சுமை தீருமே அன்னை. உன்னருள் தேடியே உன்முகம் பார்க்கையில் என் சுமை தீருமே அன்னை. வியாகுலமா மரியே உழைப்பின் தாய் மரியே உம்மை நம்பியே வாழும் மக்களின் துணையாயிருப்பாயே. இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னையே. இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னையே. கண்ணின் மணியை என்னை காத்திடும் உந்தன் அருளால் என்னை நிரப்பிடும். இறைவனி தாயே இறைவனி தாயே இறை பராமரிப்பு அன்னையே கண்கள் தேடுது உன்னையே. புனித கார்மேல் அன்னையின் நவநாள் ஜெபம். கார்மேல் தாயே, இரக்கத்தின் அரசியே வாழ்க. நம்பி வந்த அனைவருக்கும் நாடும் வரமளித்து ஆறுதல் அளிப்பவரே வாழ்க. மனித குலம் வாழ இடையராது திருமகனிடம் பரிந்து பேசும் பாசமுள்ள தாயே வாழ்க. துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் துவண்டு போன எங்கள் எல்லோருக்கும் வேண்டும் வரமருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் இவ்வுலகில் எல்லா தேவைகளிலும் நம்முடைய தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்வோம். திருமுகம் நோக்கி கரம் விரித்து ஓயாது மன்றாடும் எங்களை பரிவோடு பாரும் அம்மா. கானாவூர் திருமணத்தில் குறைபோக்கி நிறைவளித்த தாயே, எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பமும் வெவ்வேறு வடிவமானவை. மனம் கசிந்து வாடுகின்ற எங்கள் குறைகள் தீரவும் திருமகனிடம் பரிந்துரையும் அம்மா. திருமகனின் திருவுளப்படி நாங்கள் வாழவும்
எம் வாழ்வில் நலம் சூழவும் தயையும் கிருபையும் பெற்று தரும்படி உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆமென்.